நிவின் வந்து இந்த மாதிரி குமரனை பற்றி சொல்லோன்னா அதிர்ச்சி அடைகிறாரு நம்ம விஜய். என்ன சொல்கிறீங்க நிவின்? அப்போது குமரன் ப்ரோ எங்கே? அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறது? எப்படியாவது குமரன் ப்ரோவை நம்ம வந்து கண்டுபிடிச்சி ஆகணும். எனக்கு என்னமோ அண்ணனுக்கு ஏதோ ஆபத்துன்னு பயமாக இருக்குது விஜய் அப்படின்னு சொன்னோன்னே, சரி இப்போவே நான் என்ன பண்ணுறேன், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிடுமே. அஃபிஷியலாக இல்லை, நான் அன்அஃபிஷியலாக நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். எப்படியாவது வந்து கண்டுபிடிச்சாகணும். கடைசியாக அவர் எங்கே இருந்தார், எப்படி இந்த ஊருக்கு வரும்போது யார் அவர் ரிசீவ் பண்ணால், எல்லா விஷயமும் தெரியணும். எனக்கு என்னமோ அவரை யாரோ வந்து அப்படின்னோடனே யோசிக்கிறார் நிவின். அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கவே கூடாது. சரி இப்போ என்ன பண்ணுறது? உடனே குமரன் ப்ரோ தேடி கண்டுபிடிக்க தான் நம்ம முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஆஃபீஸரை போய் பார்க்குறாங்க. போலீஸ் ஆஃபீஸரை. கண்டிப்பாக நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. அவர் கடைசியாக எங்கேருந்து வந்து இருந்தார், எல்லா டீட்டெயிலும் வந்து நாங்கள் கேதர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு நிவினும் வந்து விஜயும் எப்படியாவது கண்டுபிடிச்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம கங்கா வந்து குமரன் வந்து பற்றி யோசிச்சுட்டு வந்து மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க. கங்கா வந்து குமரன் வந்து பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வர விஜய் வந்து எதிர்ச்சியாக கேட்குறாரு. பாவம் கங்கா, குமரன் வந்து பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படியாவது வந்து குமரன் பற்றி உண்மையை இப்போ சொன்னால் பெரிய பிரச்சனையாயிடும். அதனால் குமரன் ப்ரோவை கண்டுபிடிச்சி உங்ககிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. திடீர்னு வந்து சார் ஒரு முக்கியமான விஷயம், அந்த புதுசாக ஜாயின் பண்ணார்ல, ஆமாம் அவரோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் வந்து ஃபோன் பண்ணுறாரு. என்ன சொல்கிறீங்க? யாரை பற்றி சொல்கிறீங்க? வேறு யார் சார்? அந்த புதுசாக ஜாயின் பண்ணார்ல அந்த கிருஷ்ணா, அவர் தான் சார். என்னாச்சு? அவர் நல்லா தான் சார் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு எங்கேயோ போகிறாரு, எங்கேயோ வராரு. திடீர்னு வந்து சைட்லேருந்து எங்கேயோ காண போயிடுறாரு சார். அதுக்கப்புறம் தான் ரொம்ப நேரம் கழிச்சு வராரு அப்படின்னு. சரி நான் சொல்கிறபடி செய்யுங்க. அவர் எங்கே போகிறாரு, என்ன பண்ணான்னு சொல்லிட்டு ஆளை வந்து ஃபாலோ பண்ண வைங்க. அவருக்கு தெரியாமல் ஃபாலோ பண்ணணும், சரியா அப்படின்னு. சரிங்க சார் அப்படின்றாங்க. அந்த கிருஷ்ணா கிட்ட ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, அது என்னென்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த கிருஷ்ணா ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஃபோன் வருது. சார் அப்படின்னு. என்ன விஷயம்? சார் அவர் எங்கே போயிருக்காருன்னு கண்டுபிடிச்சிடும் சார், ஆள் அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னோடனே. சரி அவங்க கேட்டாங்களா? ஆமாம் சார், அவர் வேறு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருக்காரு, அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் மீட் பண்ணியிருக்காரு சார் அப்படின்னோடனே. சரி அதை வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சி வைங்க அப்படின்றாங்க. பொங்கல் வேலைக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து விஜய் வந்து எல்லாத்தையுமே வந்து இதெல்லாம் பண்ணணும்ல, இதெல்லாம் வாங்கலாம், வா காவேரி பர்ச்சேஸ் போகலான்றாரு. காவேரி ரொம்ப டயர்டாக இருக்காங்க, நீங்கள் மட்டும் போகிறீங்களா? எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குங்க அப்படின்னு. சரி காவேரி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் மட்டும் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி லிஸ்ட்டு வாங்கிட்டு விஜய் வந்து போகிறாரு. அப்போ விஜய்க்கு திடீர்னு வந்து ஒரு ஃபோன் வருது. சார் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கோம் பாருங்களேன் அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணா வந்து மறுபடியும் வந்து மீட் பண்ணி வந்து ராகவ் கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி அந்த வீடியோஸில் இருக்குது. அதை பார்த்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. அப்போது ராகவுக்கும் வந்து கிருஷ்ணாவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, அதனால தான் அப்பப்போ மீட் பண்ணி இவங்க பேசிக்கிறாங்க. என்ன சம்மந்தம் இருக்கும்? அப்போது கிருஷ்ணா யார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து ஒரு ஃபோன் பண்ணுறாரு. எப்படி இருக்கீங்க வந்து விஜய் அப்படின்னோன்னா, நல்லா இருக்கேன், உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும். சொல்லுடா, என்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னோடனே, எனக்கு நான் ஒரு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன், ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிடுறேன் 3 பேரோடது, இவங்க டீட்டெயில், இவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, என்ன கதை, எனக்கு இவங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வேணும்னு. கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம், கண்டுபிடிச்சோன்னே உனக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னோடனே, இப்போ தெரிஞ்சிடும் இவங்க யாருன்னு சொல்லிட்டு, இவங்க பின்னாடி யார் இருக்கான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஒரு வேளை இதுக்கெல்லாம் காரணம் பசுபதியாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்து வந்து லிஸ்ட்லாம் வாங்கிட்டு போயிட்டு எல்லா சாமானும் வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் வந்து வந்து அடுக்கிறாரு. அப்போ வந்து காவேரி விஜய் எல்லாருமே சந்தோஷமாக வந்து பொங்கல் பற்றி செலிப்ரேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பொங்கலுக்கு இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம், வந்து இந்த விஷயங்களெல்லாம் நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டு சாரதா எல்லா விஷயத்தையும் ஒன்று ஒன்றா வந்து எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு பொங்கலை ரொம்ப சூப்பராக கொண்டாடணும். என்ன காவேரி ஓகே தானே உனக்கு? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாருமே வந்து சந்தோஷமாக பொங்கல் செலிப்ரேஷனில் ஈடுபட்டு இருக்காங்க. விஜய் மட்டும் நடந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த கிருஷ்ணா வந்து எங்கே போனா, எங்கே வந்தா ஒன்றுமே புரியலையே, அவன் எதுக்காக வந்து ராகவ மீட் பண்ணணும், ராகவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் என்ன சம்மந்தம், நம்ம கேட்டாலும் இங்கே யாரும் நம்மளுக்கு தெரியாது, நீ ஏன் போய் சொன்னா, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்திலே இருக்கார் விஜய். இந்த விஷயத்தை கண்டிப்பாக கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவருக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து ஆல்ரெடி கொடுத்தவங்க கிட்டேருந்து வருது. அதை பார்த்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. பார்த்தா கிருஷ்ணா, அதுக்கப்புறம் அவங்க அம்மா, அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி யாருமே வந்து ஒரே ஃபேமிலி கிடையாது, அவங்க வேறு வேறு இடத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்களோட அட்ரஸ் எல்லாமே வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து விஜய் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. இவங்க குடும்பமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றுமே புரியல, தலை சுத்திலே வந்துடுது. அப்போ இவங்க யார், எதுக்காக வந்திருக்காங்க, இது பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு விஜய் யோசிக்கிறாரு.